வணக்கம். வேலூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளராக தனிக்காட்டு ராஜாவாக இருந்து வந்த ஏபி நந்தகுமாரின் அதிகாரத்தை பாதியாக்கி அதை அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்திருக்கிறது திமுக தலைமை. வேலூர் திமுகவினர் இந்த பாக பிரிவினையால் கொஞ்சம் அதிர்ச்சியாகிதான் கிடக்கிறார்கள். இது குறித்து வேலூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர்கள் சிலரிடம் பேசிய போது தலைவரிடமும் சின்னவரிடமும் நல்ல புரிதலுடன் இருந்த ஏபி நந்தகுமாருக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துடன் ஒத்துப்போகவில்லை. தனது மகனை எப்படியாவது மாவட்ட செயலாளர் ஆக்கிவிட வேண்டும் என்பது துரைமுருகனின் நெடுநாள் ஆசை. அதற்கு தடையாக இருந்தவர் ஏபி நந்தகுமார். இந்த நிலையில் அண்மையில் வேலூரில் உதயநிதி கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சிக்கு பந்தல், சேர், லைட் வசதி உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட செயலாளர் நந்தகுமாரிடம் நிதி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் மட்டும்தான் செலவு செய்யணுமா, எம்பி கிட்டையும் கேட்டு வாங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மாவட்டத்திற்கு வரும் படிகளை எல்லாம் அவர்களே பார்த்து கொள்ளும் போது செலவு மட்டும் நான் பண்ணணுமா என்று அவர் ஆதங்கத்தில் சொன்னதை அப்படியே பொதுச் செயலாளருக்கு போட்டு கொடுத்து விட்டார்கள். அதையடுத்து தம்பி நிகழ்ச்சிக்கு நந்தகுமார் செலவு பண்ண மாட்டேங்கிறார் என்ற தகவல் தலைவர் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதையடுத்து வேலூர் மாவட்டம் அரியூரில் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் உதயநிதி பேசிக் கொண்டிருக்கும் போதே நந்தகுமாரிடம் போனில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கும் விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உனக்கு 3 தொகுதியும் கதிருக்கு 2 தொகுதியும் பிரித்து கொடுக்கிறேன். வழக்கம் போல கட்சி பணியை தொய்வின்றி கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியான நந்தகுமார் சரிங்க தலைவரே என்று மட்டும் சொல்லியிருக்கிறார். சற்று நேரத்தில் அதே மேடையில் இருந்த கதிர் ஆனந்தையும் போனில் அழைத்து விஷயத்தை சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தனியாக போய் பேசிவிட்டு வந்த கதிர் ஆனந்த் உற்சாகத்துடன் திரும்பி வந்து பொறுப்பு கொடுத்திருக்காங்க என தனது பக்கத்தில் இருந்த வேலூர் எம்எல்ஏவிடம் சொல்லி இருக்கிறார். வேலூர் மத்திய மாவட்ட திமுக இப்போது வேலூர் வடக்கு தெற்கு என பிரிக்கப்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு கதிர் ஆனந்தும் தெற்கு மாவட்டத்திற்கு நந்தகுமாரும் செயலாளராக ஆக்கப்பட்டுள்ளார்கள். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தக்க சமயம் பார்த்து தனது மகனை மாவட்ட செயலாளர் பதவியில் அமர்த்தி இருப்பதை அவரது ஆதரவாளர்கள் பிறவி பயனாக நினைத்து கொண்டாடி வருகிறார்கள்.